எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே விண்ட் பிரேக்கர் எபிசோட் 1 சாக்குரா அரைவ்ஸ் அட் ஃபியூரின் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் ஒரு நூல் மாதிரி இருக்கிற ரோப் மேல வந்துட்டு நடந்து போயிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு நிறைய பேரு கல்வி ஊத்திட்டு இருக்காங்க. அவனா அந்த பையனா திருப்பியும் வந்துட்டு ஃபைட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டானே, உன்னோட பர்ஸை திருடிட்டானா வந்துட்டு அந்த மாதிரி ஆள்தான். பாக்குறதுக்கே ரொம்ப அருவருப்பா இருக்கால. பார்த்தா நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஒரு காலனில ஒரு ரவுடி கேங் வந்துட்டு இந்த பொண்ணை வந்துட்டு வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க. பாருங்கடா, என்ன வந்துட்டு தனியா விட்டுருங்க, இல்லைன்னா என் கையில முட்டை இருக்கு, அது உங்க முகத்துல வந்துட்டு அடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா முட்டை காசு வந்துட்டு வேஸ்ட் ஆகும், நீங்களா வாங்கி தரீங்க. எவ்வளவு சொல்லியோ இந்த பையன்க வந்துட்டு வம்புக்கு இழுக்கிறாங்க. அங்க நம்ம ஹீரோ வரா. பட்ட பகல்ல இது தேவையா? இந்த ரவுடி பையன் வந்துட்டு அடிக்க வரும்போது நம்ம ஹீரோ ஒரே பஞ்சு அந்த பையன் கீழே விழுந்துறா. இவன் பேர் தான் சாக்குரா ஃபியூரின் ஹைன்ற ஒரு ஸ்கூல்ல இருந்து தான் படிச்சுட்டு இருக்கான். இந்த பொண்ணு போயிட்டு தேங்க்யூ சொல்ல நம்ம ஹீரோ பையன், நான் உன்னை காப்பாத்தணும்னுக்காகலாம் வந்துட்டு ஒன்னும் பண்ணல, அந்த பையன்க வந்துட்டு என்ன ரொம்ப வெறுப்பேத்திட்டு இருந்தாங்க, அதுக்கு தான் நான் வந்துட்டு பண்ணேன். ஒரு மாதிரி அருவருப்பா பேசுறா. ஆனா இந்த பொண்ணு வந்துட்டு பசியா இருக்கல, வா சாப்பிடலாம் போயிட்டு. நம்ம ஹீரோ பையனுக்கு சாப்பிட்டதுக்கு ஆம்லெட் கொடுத்துட்டு பேசிட்டு இருக்கு. நான் தான் வந்துட்டு தாஷிபானா கொட்டுஹா, இந்த கெஃபேயோட ஓனர். உன்னை வந்துட்டு இங்க பார்த்ததே இல்லையே. நம்ம ஹீரோ நினைக்கிறான், ஏன் இந்த பொண்ணு வந்துட்டு நம்ம கிட்ட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா வந்துட்டு பேசிட்டு இருக்கு. இப்பதான் நான் வந்துட்டு 5 பசங்களை அடிச்சுட்டு வந்தேன், அதை பார்த்து பயந்துட்டு மிரளு போயிருக்கணும். இந்த பொண்ணும் நம்ம ஹீரோட தலை பாக்குது. ஒரு சைட்ல கருப்பு முடி, இன்னொரு சைட்ல வெள்ளை முடி. கண்ணு பாத்தீங்கன்னா திருப்பியும் டிஃப்ரெண்ட் கலர் தான். இதை பார்த்துட்டு அந்த பொண்ணு ரசிக்குது. இது நம்ம ஹீரோல வந்துட்டு நம்பவே முடியல. யூஸ்வலா நான் பார்த்தா நிறைய பேருக்கு வந்துட்டு விருப்பம் இருக்காது, ஐயாச்சே இந்த மாதிரி இருக்கா நான் ஒரு மாதிரி கேவலமா தான் பார்த்துட்டு போவாங்க. ஃபியூரின்ல ஜாயின் பண்ணி தான் வந்திருக்கேன். இந்த ஃபியூரின் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் மாதிரி. இங்க வந்துட்டு சரியா படிக்காத பசங்க வந்துட்டு நல்லா ஃபைட் பண்ணுவாங்க, அதாவது ரவுடிசம்னு சொல்லலாம். அந்த மாதிரி பசங்க வந்துட்டு இந்த ஃபியூரின் ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. டெய்லி உங்களுக்குள்ள சண்டை, யார் வந்துட்டு டாப்ல இருக்குதுன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ பையன் சொல்லிட்டு இருக்கா, இந்த ஃபியூரின்கே டாப்பா நான் வந்துட்டு வருவேன், இதுதான் என்னோட குறிக்கோள். இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுது இவன் கிட்ட. இவன் நம்பவே மாட்டேங்கிறா. என்ன மாதிரி ஒரு பையன் கிட்ட ஏன் இந்த பொண்ணு வந்துட்டு பேசிட்டே இருக்கு. சாக்லேட்ஸ் கூட குத்தாமிச்சிருக்கு இந்த பையன் கிட்ட. இவ எவ்வளவு ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணு பேச பேச இவனும் வந்துட்டு பிளஷ் பண்ணிட்டே இருக்கான். அதை வந்துட்டு வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறான். ஆனா நம்ம எல்லாருக்கும் கிளியரா தெரியுது. இவ போட்டுங்கிற யூனிஃபார்ம் கூட பாத்தீங்கன்னா ஃபியூரின் ஸ்கூல் தான். நான் வந்துட்டு ஒரு நாள் யாரதோ பர்ஸ் வந்துட்டு கீழே வந்துட்டுக்குதுன்னு எடுத்து கொடுத்தேன். ஆனா அந்த ஆள் பாத்தீங்கன்னா நானே வந்துட்டு திருடிட்டேன்னு என் மேல பழிய போட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆயிக்கிறதால நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு யாரையும் நம்புறது இல்ல. யாருன்னா நம்ம ஹீரோ கிட்ட நல்லா பேசினா அவங்களே வந்துட்டு டவுட் பண்ணுவான், ஏன் இவங்க வந்துட்டு என்கிட்ட நல்லா பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்ன சொல்றதுன்னா, சரி சரி அது இருக்கட்டும், ஃபியூரின் ஸ்கூல்லே வந்துட்டு நீ ஒரு டாப் ரவுடியா ஆகணும்னு வந்திருக்கல, ஆனா அது வந்துட்டு உன்னால முடியாத காரியம், ஏன்னா நீ வந்துட்டு ஒரு தனி ஆளு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு செம்ம கோவம் வருது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இந்த காலனில இந்த ரவுடி பசங்க நிறைய தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை கூட வந்துட்டு வம்புக்கு இழுத்துருப்பாங்கல்ல, அந்த பசங்க தான் இவங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப கலாய்க்கிறாங்க. என்னடா வச்சுட்டு இருக்க டோப்பி மாதிரி தலையில, கண்ணு கூட 2 கலரா டிஃப்ரெண்ட் ஆகுது, பாக்குறதுக்கே கொடூரமா இருக்க. நம்ம ஹீரோக்கு இன்னும் செம்மையா கோவம் வருது. இப்பதான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம், உன்னால வந்துட்டு தனியா ஃபியூரின்ல இருக்கிற எந்த பசங்களும் அடிச்சுட்டு டாப்ல எல்லாம் வர முடியாது. பிளஸ் இவனோட வாழ்க்கை ஃபுல்லா இவனை வந்துட்டு திட்டிட்டே இருப்பாங்க எல்லாரும். எந்த மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருக்கான், பாக்குறதுக்கு எப்படி இருக்கானே. நம்ம ஹீரோவோட மைண்ட்ல ஒரே ஒரு ரூல் தான், ஃபைட் பண்றதுக்கு அழகா தெரியணும்னு அவசியம் இல்ல, அதுக்கு ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். இந்த மாதிரி அந்த பையன் வெட்டி கதையா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ ஒரே பஞ்ச் தான். அங்க இருக்கிற எல்லா கேங்ஸ்டரையோ ஒத்தாலாம் வந்துட்டு செம்மையா ஃபைட் பண்றா. இந்த மாதிரி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணு வந்துட்டு வெளியே பாக்குறா. அங்க இருக்கிற ஒரு ரவுடி வந்துட்டு இந்த பொண்ணோட கழுத்துல கத்தி வைக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சேவ் பண்றாப்ல. ஆனாலும் சொல்லிட்டே இருக்கா, நான் வந்துட்டு உன்னை சேவ் பண்ணோம்ல வந்துட்டு பண்ணல. பையன் வந்துட்டு நம்ம ஹீரோ அடிக்க வரா. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பப்போ நினைச்சிட்டு இருக்கா, நான் ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஏன் வந்துட்டு எனக்கு தெரியாதவங்களால வந்துட்டு நான் காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், எனக்கே இந்த தேவையில்லாத வேலை. ஆனாலும் அந்த பொண்ணை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி அவன் முன்னாடி நிக்கிறா. இந்த பையன் வந்துட்டு அவனை அடிக்க வரும்போது அவன் கண்ணு மூடிடுவா. சடனா அங்க வந்துட்டு யாரோ நம்ம ஹீரோ பையனை வந்துட்டு சேவ் பண்றாங்க. அது வேற யாரோ இல்ல, நம்ம ஃபியூரின்ல போற பசங்க தான். ஒரு 4 பசங்க வந்துட்டு அங்க வராங்க. நம்ம ஹீரோவோ வாய் திறந்துன்னு பேன் பாத்துட்டு இருக்கான். இந்த சைட்ல ரவுடி பையன் கொத்தாக்க, அந்த சைட்ல இந்த ஃபியூரின் பசங்க செம்மையா ஃபைட் பண்றாங்க. அந்த காலனில வாழ்ந்துட்டு இருக்க மக்கள்லாம் வந்துட்டு அவங்க வீட்ல இருந்து பாத்துட்டே வந்துட்டு இந்த ஃபியூரின் பசங்களுக்கு வந்துட்டு சேர் பண்றாங்க. செம்மையா பண்றீங்க, செம்மையா பண்றீங்க, சூப்பரா பண்றீங்க, இன்னும் நல்லா ஃபைட் பண்ணுங்க. ரொம்ப காலமா இந்த காலனில வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு அவங்க லைஃப் மேல ஒரு சேஃப்டியே இல்ல. ஏன்னா இந்த மாதிரி கேங்ஸ்லாம் வந்துட்டு தேவையில்லாத கொலை, கடத்தல், இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஃபியூரின்ல இருக்கிற பசங்க தான் வந்துட்டு எல்லாத்தையும் மாத்துனாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க இந்த காலனில ஒரு பெரிய நோட்டீஸ் போர்டு போட்டாங்க. அப்படின்னு இந்த காலனில வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு எதனா ஒரு கெட்ட விஷயம் நடந்துச்சுன்னா, இல்லனா அவங்களோட திங்ஸ், ப்ராப்பர்ட்டி இது மேல வந்துட்டு எதனா ஒரு கெட்ட விஷயம் பண்ணாங்கன்னா நாங்க வந்துட்டு அவங்கள சும்மா விட மாட்டோம், நாங்க தான் ஃபியூரின் ஹை. இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு எல்லாரையும் சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மக்களும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேன் ஆயிட்டு ஒரு புது பேர் வந்துட்டு கொடுத்தாங்க. அதோட பேர் தான் விண்ட் பிரேக்கர். அங்க இருக்கிற சின்ன பசங்கள்ல இருந்து வயசான பாட்டிமா வைக்கும் இவங்களுக்கு வந்து நன்றி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா இந்த மாதிரி ரவுடி பசங்க வந்துட்டு இங்க இந்த காலனில வந்துட்டு ஹீரோஸா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு
ஒரு பாட்டி வருது, நீ கூட செம்மையா ஃபைட் பண்ணப்பா, ஆனா உன் காலில் வந்துட்டு அடிபட்டு இருக்கு, காமி பார்க்கலாம். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா இந்த மாதிரி அக்கறை பாசம்லாம் வந்துட்டு யாரோ காமிச்சிருக்க மாட்டாங்க. நான் வந்துட்டு சொன்னேன், நீ தனியாலாம் வந்துட்டு ஃபைட் பண்ண முடியாது, ஆனா நீ தனியா இருக்கணும்ன்ற ஒரு டிசிஷன் வந்துட்டு நீ எடுக்கலன்னு எனக்கு தெரியுது. சூழ்நிலை அப்படி ஆயிட்டு இருக்கோம். ஆனா இங்க இருக்கிற மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு உன்னை தேவை. நம்ம ஹீரோ வந்துட்டு கத்திட்டு சொல்றா, சும்மா நீ வந்துட்டு கதை கட்டினே இருக்காத. இந்த பொண்ணு கேக்குது, பின்ன ஏன் வந்துட்டு நீ என்ன காப்பாத்தின? நீ வந்துட்டு நிறைய ஜனங்க உன்னை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா சில ஜனங்களுக்கு உன்னை உண்மையாவே தேவை, உன்னோட உதவி வந்துட்டு தேவை அவங்களுக்கு. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனா அந்த கோபத்துல அந்த ரவுடி பையனை ஒரே மிதித்தா. வாழ்க்கையில நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரே விஷயத்தா ஃபைட்டிங், அடிதடி. இதால இருந்தே இவங்க எல்லாரும் வந்துட்டு ரவுடிஸா தெரிவாங்க. ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு இவங்க தான் ஹீரோஸ். நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. பிரேக்கரோட எபிசோட் 2 தி ஹீரோ ஆஃப் மை ட்ரீம்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம ஹீரோவை எங்க இருக்கிற ஒரு பாட்டி வந்துட்டு வேலை வாங்கிட்டு இருக்கு. எப்பா கால் வலிப்பா, முட்டி வலிப்பா, என்ன அங்க வைக்க விட்டுடுன்னு. ஆனா இந்த பாட்டிக்கு ஒண்ணுமே ஆகல. இதோட கால் வந்துட்டு நல்லா தான் இருக்கு. நீ வந்துட்டு ஃபியூரின்ல சேர்றவ, எல்லாருக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். நீ இந்த சைட்ல இந்த பொண்ணு எக் சாண்ட்விச் பண்ணி கொடுக்குது. சடனா அங்க வந்துட்டு ஒரு புது கேரக்டர் என்டர் ஆகுது. இதுதான் என்னோட புது ஃபியூரின் யூனிஃபார்ம், எப்படி இருக்கு பாக்க. எப்பா உன்னோட அவுட்ஃபிட்ல டேக் வந்துட்டு தொங்கிட்டு இருக்கு பாரு. ஆமா யார் நீ? உன்னை நான் வந்துட்டு இங்க பார்த்ததே இல்லையே. ஏன் உன் முடியோ கண்ணோ வேற வேற கலர்ல இருக்கு? ஓ நீங்க ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறீங்களா? இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க கூடாது தம்பி, முடி கொட்டிடும். இந்த புது கேரக்டரோட பேர் பாத்தீங்கன்னா நிரியாமா. இந்த பொண்ணும் வந்துட்டு நம்ம ஹீரோ பையனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். பார்ப்பா தம்பி, இந்த ஃபியூரின் ஸ்கூல் இருக்குல்ல, இங்க இருக்கிற போஃபியூரின்கோ எல்லாரும் ரொம்ப கொடூரமான பசங்க. வீக்கா இருக்கிறவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதுவே ரொம்ப கொழுப்பா சுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களையோ வச்சு செய்வாங்க. ஆனா நீ வந்துட்டு ஏன் ஃபியூரின்ல ஜாயின் பண்ண? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றேன், நான் இந்த ஃபியூரின்லயே டாப் மோஸ்ட் டானா இருக்குவ, அதுக்கு தான் வந்திருக்கேன். பாரு தம்பி, உன்னால முடியாத விஷயத்த நீ எப்பவுமே வாய் திறந்து சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உன் மண்டல வந்துட்டு நெக்ஸ்ட் முடி இருக்காது, பாத்துக்கோ. சரி நான் வரட்டா. இந்த சைட்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எப்படி இந்த மாதிரி ஆள்லாம் வந்துட்டு ஃபியூரின்ல ஜாயின் பண்றாங்க? இந்த மாதிரி ஸ்டைலிஷா சுத்திட்டு இருக்க ஜனங்க தான் எதுனா ஒரு ஃபைட் வந்துச்சுன்னா அங்கத்துல இருந்து ஃபர்ஸ்ட் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நின்னு எதிர்த்து ஃபைட் பண்ண முடியாது அவங்களால. இந்த உலகத்துல அந்த மாதிரி ஒரு அசிங்கம் எதுவுமே இல்ல. சாக்குரா, உனக்கு வந்துட்டு காஃபி எந்த கலர் இருக்கும்னு தெரியுமா? இவன் வந்துட்டு ப்ரௌன்னு சொல்ல அவ வந்துட்டு சொல்றா, இல்ல அது வந்துட்டு ரெட்டா இருக்கும், ஆனா கொஞ்சம் காலம் ஆயிட்ட பிறகு அது ஒரு ப்ரௌன் கலர் கொட்டையா ஆயிடுது. இந்த மாதிரி தான் வாழ்க்கையோ. ஒரு விஷயத்த நீ ஒரே மாதிரி பாத்தீங்கன்னா அது வந்துட்டு அதோட நிஜ ரூபத்தை வந்துட்டு காட்டாது. நம்ம வந்துட்டு வாழ்க்கையில ஃப்ரீயா யோசிக்கலாம், ஆனா நம்ம குவிக்கா அசம்ஷன்ஸ் பண்ணிரோம். இப்படித்தான் அதுன்னு நினைச்சுக்கிறோம் நம்மளே. அங்க நம்ம ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, இந்தாப்பா பிரெட் எடுத்துக்கோ, இப்பதான் ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணிருக்கோம். இவனுக்கு வந்துட்டு எதுவுமே விளங்க மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு எனக்கு வந்துட்டு பிரெட் தரீங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு ஃபியூரின்ல இருக்கிற பசங்க, எங்களுக்கு வந்துட்டு எவ்வளவோ ஹெல்ப் பண்றீங்க, ஏதோ எங்களால முடிஞ்சது நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். எஸ்பெஷலி நேத்து வந்துட்டு நீ ஃபைட் பண்ணல, இது நாங்க செய்யற நன்றி கடன் நினைச்சுக்கோ. நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு பசி எடுக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுல இருந்து அட்லீஸ்ட் லஞ்சுக்கு எடுத்துன்னு போங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தம்றாங்க. ஆனா அங்க இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி தான் பண்றாங்க. அவங்க கடையில எது வித்துட்டு இருந்தாலோ இந்த மாதிரி பார்சல் போட்டு ஃபியூரின்ல வர பசங்களுக்குலாம் வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்க கொடுத்து. அப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு விளங்குது, நம்ம ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிட்டோம் ஜனங்க வந்துட்டு இப்படி தான் இருக்குவாங்கன்னு. ஆனா இங்க இருக்கிற ஜனங்க அப்படி இல்ல, என்ன வந்துட்டு ரொம்ப நல்லா ட்ரீட் பண்றாங்க. சடனா ஒரு பொண்ணு வந்து கூப்பிடுது, நீ வந்துட்டு ஃபியூரின்ல இருந்து தானே, எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண வந்து சீக்கிரம் வான்னு. பார்த்தா இந்த எல்லோ கலர் முடி வச்சுன்னு ஒரு கேரக்டர் வந்திருக்கோம்ல, அவன் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்கான் வேற ரவுடி கிட்ட இருந்து. இவனை எவ்வளவு அடிச்சாலும் இவன் மறுபடியும் ஏஞ்சி இந்த ரவுடி பசங்க கிட்ட தில்தாரா நிப்பான். ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் இல்லைனாலும் டே நீ இன்னைக்கு செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடி பையன் அடிக்க வரும்போது கரெக்டா நம்ம ஹீரோ பையன் இருக்கிறாங்க. இந்த வாங்கிக்கோன்னு ஒரே அடிதான். இங்க இருக்கிற பையன் கேக்குறான், ஏன் என்ன வந்துட்டு சேவ் பண்ணிட்டு இருக்கேன்னு. அதுக்கு நம்ம ஹீரோ பையன் சொல்றான், உன்னை நான் சேவ் பண்ணுறதா, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு வீக்கான ஜனங்க பார்த்தாலே பிடிக்காது. அப்படியே அங்க இருக்கிற ரவுடி வந்து நம்ம ஹீரோவை தாக்க அடுத்த செகண்டே எல்லாரும் விழுந்து கேட்கிறாங்க. தெரியும் நீ வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பேன், நான் வந்துட்டு எப்படி ஃபியூரின்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிருக்கேன்னு. மிடில் ஸ்கூல்ல இருக்கும் போது டெய்லி வந்துட்டு என்ன எல்லாரும் புலி பண்ணிட்டு இருப்பாங்க. என்னை வந்துட்டு ரொம்ப குத்துவாங்க. நான் கூட எதுவுமே பேசாத அடி வாங்கிக்குவேன். என்னால எதுவுமே பண்ணதுக்காகல. ஆனா ஒரு நாள் வந்துட்டு என்னை யாரோ வந்து சேவ் பண்ணாங்க. அந்த பையன் கூட வந்துட்டு ஃபியூரின்ல இருந்து தான் வந்தா. அப்போதைக்கும் நான் அவங்களால பயத்துல தான் பார்த்தேன். ஆனா அன்னைக்கு மட்டும் தான் நான் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தவங்கள. அன்னைக்கு டிசைட் பண்ணேன் நான் வந்துட்டு அவன மாதிரி இருக்கணும்னு. அதுக்கு தான் நான் ஃபியூரின்ல ஜாயின் பண்ணேன். ஆனா நான் இங்க வந்துட்டு பேர் கூட இந்த மாதிரி அடி வாங்கி நிற்பேன்னு நினைச்சு பார்க்கல. நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சேட் ஆனாலும் என்ன சொல்றானா, ஜாஸ்தி அல்வாத, ஆனா நீ சொல்ற மாதிரி ஒன்னும் அவ்வளவு பேடாலாம் இல்ல. இந்த குட்டி வார்த்தை ஹீரோ வாயில இருந்து வருது இந்த பையனுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இந்த பொண்ணு வந்து இந்த பையன் கிட்ட சொல்றது தேங்க்யூன்னு. பாத்தீங்கன்னா இந்த பொண்ணை தான் வந்துட்டு புடிச்சு எடுத்துருப்பாங்க அந்த ரவுடி பசங்க. அதுக்கு தான் வந்துட்டு இந்த பையன் இந்த பொண்ணை சேவ் பண்ணணும்னு நின்று இருப்பான். இந்த வேற பையனும் நம்ம ஹீரோவை வந்துட்டு இன்ஸ்பிரேஷனா வச்சுட்டு இருக்கா. இப்போ சரி வாங்க, நீங்க வந்துட்டு ஸ்கூல் தானே போயிட்டு இருக்கீங்க, நானே வந்துட்டு உங்களுக்கு சுத்தி காமிக்கிறேன். டே என்ன விடுடா, எனக்கு தேவையில்ல, நானே வந்துட்டு தனியா போய்க்கிறேன்னா இந்த வேற பையன் விடவே மாட்டிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஆவலா காத்துட்டு இருக்க ஃபியூரின் ஹை ஸ்கூல் தான் வந்துட்டு காட்டிட்டு இருக்காங்க. பில்டிங்கை சுத்தி வந்துட்டு டிராயிங், கிராஃபிட்டின்னு அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. கொடியெல்லாம் பறக்குது இந்த ஸ்கூல்ல. இவங்களுக்கு தனித்தனியா கிளாஸ் வேற வச்சிருக்காங்க. நினைச்சு பாருங்க, ரவுடி பசங்களுக்கே வந்துட்டு ஒரு தனி ஸ்கூல். அதான்
அதாவது என்ன ரவுடிசம் பண்ணுறதுக்கு. ஆனாலும் இவங்க ஜனங்களை சேவ் பண்ணுறதால நம்மளும் சாதாரணமாக அப்படியே விட்டுடலாம். லிஸ்ட் பார்த்தா தான் தெரியுது இந்த கிளாஸ்ல பல ஃபேமஸான டான்க கூட இருக்கிறாங்க. எப்பா தயவு செஞ்சு அங்கே இருக்கிறவங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருந்திருப்பா. சிரிக்கணும். எப்படி சிரி பார்க்கலாம். இங்க இருக்கிற டான்க பாத்தீங்கன்னா இந்த காலனியை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணுறதுக்கு வெளியில இருந்து யாருன்னா வேற ஆள் வந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீரோ மாதிரி, அவங்களுக்கு கண்டிப்பா விருப்பம் இருக்காதுல்ல. நம்ம ஹீரோவோ வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கா உள்ள போறதுக்கு. கிளாஸோட டோர் திறந்தா எவ்வளோ கேங்ஸ்டர்ஸ் இங்க உட்காந்துட்டு இருக்காங்கன்னு பாருங்க. அங்க ஒரு பையன் ஜன்னல் யூஸ் பண்ணி புல்லப்ஸே பண்ணிட்டு இருக்கான். எல்லாரும் கடுப்பா முறிச்சு பாக்குறாங்க. இங்க ஒரு பையன் பேர் வந்துட்டு சுவோசான். ஒரு கண்ணு வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருப்பான். ஓ இந்த கண்ணா, இது வந்துட்டு பழைய சைனீஸ் பேய் இருக்குல்ல, அது வந்துட்டு என் கண்ணுல இருந்து வெளியே வராம பாத்துக்கோ. என்ன பத்தி போதும், உன்னை பத்தி சொல்லு சாக்குரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கிட்ட வரா. கிட்ட வந்துட்டு எதனா பண்ணுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை அப்ரிஷியேட் பண்ணி, எப்பா நீ தான் வந்துட்டு நேத்து ஃபைட் பண்ணியாமா, செம்மையா ஃபைட் பண்ணியாப்பா. அங்க இருக்கிற ரவுடியோ சொல்றா, ஓ ஆமா எனக்கு இப்ப புரியுது, எங்க பாட்டி கூட வீட்டுல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமா நீ வந்துட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ பையன் ஓப்பனா வந்துட்டு சொல்றான், நான் வந்துட்டு இங்க டாப் ஸ்பாட், அதாவது இந்த இடத்துக்கு ஒரு டாப் டானா தான் ஆகலான்னு வந்திருக்கேன். இதை கேட்டு அங்க இருக்கிற ஒரு பையன் வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கு வந்துட்டு இருக்கான். இந்த எல்லோ கலர் தலை வச்சுட்டு இருப்பால, அவன் வந்துட்டு சொல்றா, பாஸ் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த பையன் கூட ஃபைட் பண்ணாதீங்க. இந்த ஸ்கூல்லே வந்துட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச டான்னா இவன் தான். இவன் கிட்ட எல்லாம் நம்ம வச்சுக்கணும்னா ஆள் தான் நம்ம கதை. இவன் பேர் பாத்தீங்கன்னா சுகிஷ்டா. இவன் ஓங்கி குத்துறதுக்கு வரான் நம்ம ஹீரோவை. ஆனா நம்ம ஹீரோ தப்பிச்சு இவன் ஒரு டேபிள தான் வந்துட்டு அடிச்சு வச்சிருக்கான். எப்பாடா கடைசியா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி யாரோ ஒருத்தர் ஃபைட் பண்ணதுக்கு வந்திருக்காங்களே. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. விண்ட் பிரேக்கர் அனிமையோட எபிசோட் 3 The Man Who Stands at the Top தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோவோ சுகிஷ்டாவோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையன் சுகிஷ்டா இருக்கால, இவன் வந்துட்டு அங்க இருக்கிற டாப் டான்கே வந்துட்டு ரொம்ப லாயலா இருப்பான். உயிரே வந்துட்டு உடுத்துக்கு ரெடியா இருப்பான். அந்த டாப் டானை வந்துட்டு கடுவலா கும்பிட்டு இருக்கான் இவன். அவன் முன்னாடி வந்துட்டு நம்ம ஹீரோ பையன் நான் தான் வந்துட்டு டாப் டான் ஆவன்னு சொல்லிட்டா அவனுக்கு வந்துட்டு விருப்பாவாதா. நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு ஃபைட் பண்ணி இந்த சுகிஷ்டாவோட மூக்குல இருந்து ரத்த வர வச்சிடறான். அங்க இருக்கிற எல்லா டான்க்கும் வந்துட்டு ஷாக் ஆகுது. யார்ப்பா இவன் செம்மையா ஃபைட் பண்றானு. இப்படி ஃபைட் பண்ணிட்டு இருக்கும் போதே அங்க வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல யார் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நம்ம விண்ட் பிரேக்கர் போஃபியூரினோட டாப் டான் உமிமியா ஹஜிமே. எல்லாரும் வந்துட்டு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே அங்கே நிக்கிறாங்க. இந்த டான் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையை வந்துட்டு நல்லா வாழுங்க, ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க. இப்பதான் நீங்க வந்துட்டு ஹை ஸ்கூல்ல இருக்கிறீங்க, பீச்சுக்குலாம் போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களே ஒருத்தர் வந்துட்டு ஃபைட் பண்ணிக்காதீங்க. ஆனா அப்பப்போ இந்த மாதிரி நடக்கிறது சகஜம் தான். உங்களை வந்துட்டு கொஞ்சம் பிராக்டிஸ் ட்ரைனிங் தான் பண்ணிவிடும். கடைசியா முக்கியமான விஷயம் நான் சொல்லுவேன், இந்த காலனி இந்த டவுனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுங்க, கரெக்டா காப்பாத்துங்க. நம்ம இங்க இருக்கிற மக்களை, அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ, அவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். இதுதான் இந்த ஸ்கூலோட ஒரே ரூல். இவரு அங்க வந்துட்டு இல்லனாலோ இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அசந்து போறாங்க அவர் பேசுறதுக்கு. அவரு சொல்றதெல்லாம் வந்துட்டு பயந்துகிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு டான் டீச்சர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் வந்துட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்க, கை கொடுத்துக்கோங்க. சுகிஷ்டா டே நீ வந்துட்டு பண்ணது நான் உமிமியா கிட்ட சொன்னா என்ன ஆகும்னு தெரியும் தானே, ஒழுங்கா கை குத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வழியை பாருங்க. இவங்க கை கொடுத்துட்டு பிறகு அங்க இருக்கிற எல்லா ரவுடி பசங்க வந்து நம்ம ஹீரோவை வந்துட்டு புகழ்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்னப்பா சுகிஷ்டாவே அடிச்சுட்டு செம்மையா ஃபைட் பண்ண பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு நினைச்சிட்டு இருக்கா. இங்க வந்துட்டு பிறகு இங்க இருக்கிற எல்லாரும் வந்துட்டு என்கிட்ட நல்லா தான் அன்பா தான் நடந்துக்கிறாங்க. அடுத்த சீன்ல நம்ம டான் தான் வந்துட்டு இந்த டான்கெல்லாம் வந்துட்டு கூட்டின்னு வந்திருக்காங்க. டே நீங்க வந்துட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே வரதுக்கு 7 நிமிஷத்து இருக்கீங்க, சின்ன பசங்க எல்லாம் உங்களோட சீக்கிரம் வந்துருவாங்க. இந்த பையன் தான் ஆக்சுவலா நம்ம ஹீரோவை வந்துட்டு சேவ் பண்ணிருப்பா. இந்த பையன் பேர் பாத்தீங்கன்னா ஹிராகி. உமிமியா தான் வந்துட்டு டாப் மோஸ்ட் லெவல், அதாவது போஃபியூரின்கே வந்துட்டு இவன் தான் டாப். அவன் அண்டர்ல 4 டான்க இருப்பாங்க. ஈச் ஒன் வந்துட்டு ஒரு கேப்டன் மாதிரி. இப்போ ஸ்கூல் கேப்டன்னா எப்படி அந்த மாதிரி அவங்க அண்டர்ல தான் இந்த மாதிரி டான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 4 கிளாஸ் வந்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸோட பேர் வந்துட்டு புத்திசம்ல ஒரு 4 தேவாஸ் மாதிரி இருக்குது. அது பேஸ் பண்ணி தான் இந்த கிளாஸோட பேரே வந்துட்டு எழுதியிருக்காங்க. கிளாஸ் 1 அதாவது டாப் கிளாஸ்ல இருக்கிறது வந்துட்டு டெமான் ஸ்குவாட், அடுத்தது ஜிகோகு ஸ்குவாட், அப்புறம் ஜோச்சோ ஸ்குவாட், லாஸ்டா வந்துட்டு கொமோகோ ஸ்குவாட். இப்போ இந்த ஹீரோ பசங்க கூட சில பேர் இருக்கிறாங்களே, இவங்க எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு டெமான் ஸ்குவாட்ல தான் இருக்காங்க. சரிப்பா நீங்க எல்லாரும் வந்துட்டு குரூப்பா ஸ்பிளிட் பண்ணுங்க, நம்ம வந்துட்டு டவுனுக்கு போயின்கிறோம். எதனா அடிதடி இல்லைன்னா வேற எதனா விஷயம் ஆயிருக்கு தான் நம்ம வந்துட்டு போய் செக் பண்ணுவோம். இந்த மாதிரி குரூப்பா போயிட்டு இருக்கும் போது அங்க ஹிராகி வந்துட்டு நம்ம ஹீரோ பையன் கிட்ட சொல்றா, உன்னையும் சுகிஷ்டாவையோ பாக்குறதுக்கு உமிமியா என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒழுங்கா நடந்துக்கோங்க. ஹீரோ பையன் வந்துட்டு கேட்டுட்டு இருக்கா, நம்ம வந்துட்டு சும்மா வாக்கிங் தான் போயிட்டு இருக்கோம், நம்ம போயிட்டு ஃபர்ஸ்ட் அவங்களை தாக்குனா ரீசனே இல்லாத நம்ம வந்துட்டு ஒஃபெண்டர்ஸ் ஆயிடுவோம். நம்ம வந்துட்டு எப்பவுமே டிஃபென்சர்ஸா தாக்கணும். அது நம்மளே போயிட்டு பிரச்சனையை தேடிக்கூடாது. பிரச்சனை நம்ம கிட்ட வந்தா அதை டீல் பண்றதுக்கு நம்மளோட வேலை அது. இந்த மாதிரி வாக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலே நம்ம வந்துட்டு சின்ன சின்ன கேங்ஸ் இருக்குதுல, அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம பயமுறுத்தி வச்சுக்கலாம். இதால நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண தேவையில்ல. இவங்களது வேலை அடித்தடி பண்றது மட்டும் இல்ல, ஆனா அங்க இருக்கிற ஜனங்க எதனா கேட்டா அவங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ற வேலை கூட. அங்க வந்துட்டு இவங்க எல்லாரும் பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
இது பண்ணிட்டு பிறகு அங்க இருக்கிற கடங்கெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எதாவது தருவாங்க ஃப்ரீயா. சண்டை போடுறதுல மட்டும் தான் சந்தோஷம் இருக்குன்னு நான் நினைச்சிருந்தேன். ஆனா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ண பிறகு தான் தருது. அவங்களுக்கும் நம்மள தேவை, நம்மளுக்கும் அவங்கள தேவைன்னு அது கூட ஒரு மாதிரி நல்லா ஹாப்பியா தான் இருக்கேன். இந்த மாதிரி வாக் பண்ணினே போய் அவங்க வந்துட்டு ஒரு பார்டர் லைன் வந்திருப்பாங்க. இந்த டவுனுக்கும் வேற டவுன்ல இருக்கிற குரூப் நடுவுல இருக்கு. அப்படின்னா வேற டவுன்ல வந்துட்டு கூட ரவுடி பசங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கே வந்துட்டு வேற குரூப், அவங்களுக்கே வந்துட்டு தனி ரூல்ஸ், அந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரியா இருக்காம பாக்குறதுக்கே. அங்கே இருக்கிற ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் ஹெட். அவங்களோட ரூல் என்னன்னா ஸ்ட்ரென்த்தில் தான் அவங்க ஜாஸ்தி பிலீவ் பண்ணுவாங்க. சடனாக பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளேருந்து ஒரு பையன் ஓடி வந்துட்டு இருக்கா. இங்கம்மா ஓடி வாடா, அந்த சைடில் என்ன பண்ணிட்டு இருக்கா, சீக்கிரம் வா, அவனை வந்துட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா இந்த பையன் பின்னாடி 3 லயன் ஹெட் ஆளுங்க வந்துட்டு வேகமா அவனை பிடிக்கிறதுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவன் இந்த சைடில் கூடிய சீக்கிரம் வரமாட்டான்னு தெரிஞ்சு நம்ம ஹீரோ பையனும் சுகிஷ்டாவோ அங்க இருக்கிற லயன் ஹெட் ஆளுங்களை வந்துட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு பிறகு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பையனுக்கும் சுகிஷ்டாவோ சண்டை வருது. டே நான் தான் அவனை ஃபர்ஸ்ட் அச்சடா, நான் பார்த்துக்கிறேன், நீ அந்த சைடில் போ. அங்க கூலிங் கிளாஸ் போட்டு ஒரு பையன் வந்துட்டு இருக்கான். இவன் தான் லயன் ஹெட்டோட செகண்ட் இன் கமாண்ட். அவன் இவனை பார்த்து எல்லாரும் மெரில் போறாங்க. இவன் பேர் பாத்தீங்கன்னா டொகாமே. ஆமா, ஃபியூரின் ஆளுங்க இந்த சைட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 ஃபியூரின் பசங்க வந்துட்டு அந்த சைட்ல ஒரு லயன் ஹெட் பையனை வந்துட்டு அடிச்சிருப்பாங்கல்ல, அவன் வந்துட்டு கத்திட்டு இருக்கா, என்ன மாதிரி நீங்க அடிச்சிருக்க கூடாது, இப்ப வந்துட்டு என் பாஸ் இங்க வந்திருக்காரு, உங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாருங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த டொகாமே இருக்கிறாள்ல, அவனை வந்துட்டு குத்தியே சாவடிக்கிறா. அவனோட ஓன் டீம் மெம்பரே, அவனோட ஓன் ஆளே வந்துட்டு குத்தியே சாவடிச்சிட்டு இருக்கான். நம்ம ஹிராகி கூட வந்துட்டு சொல்றா, அவனே உன்னோட ஓன் டீம் மெம்பர் தானடா, ஏன்டா அவனை போட்டு அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கானா. இந்த பையன் சொல்றா, இவன் வந்துட்டு என் டீம் மெம்பர்லாம் இல்ல, இவன் ஆல்ரெடி தோத்து போயிட்டான். இந்த மாதிரி வீக் ஆளுங்களா வந்துட்டு லயன்ஸ் ஹெட்ல சேரவே கூடாது, இருக்கவே கூடாது. நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், நான் கேள்விப்பட்டேன் நீங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப நம்புறீங்களாமே, உங்க ஸ்ட்ரென்த் வந்துட்டு இந்த மாதிரி வீக்கான ஆள் கிட்ட தான் காட்டுவீங்களா, என்னடா இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு வந்துட்டு இருக்க, சரி சரி நீ வந்துட்டு என் கையில ஒரு நாள் மாட்டுவல, நான் அப்போ வந்துட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன் வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்துல இருந்து இந்த லயன் ஹெட்டோட செகண்ட் இன் கமாண்டர் வந்துட்டு போயிடுறான். டொகாமே வந்துட்டு உன்னை சும்மா அப்படியே விட்டுட மாட்டான், நீ வந்துட்டு அவனோட ஏரியாவை தொட்டுட்ட, ஃபர்ஸ்ட் இதை நம்ம போயிட்டு உமிமியா கிட்ட சொல்லிட்டு வரலாம். இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஃபியூரனோட ஹெட் உமிமியா தான் பார்க்க போயிட்டு இருக்காங்க. உமிமியா எப்படி இருப்பான் பாக்குறதுக்கு, அவன் கிளாஸ் ரூம்ல பேசும்போதே வந்துட்டு கவலையே இல்லாத வந்துட்டு பேசிட்டு இருந்தான். பாத்தீங்கன்னா அந்த டெரேஸ் மேலே வந்துட்டு நிறைய மரம்லாம் வந்துட்டு இருக்கு, ஸ்விம்மிங் பூல் அப்படி இப்படின்னு நிறைய விஷயம் இருக்கு. சரி இங்க இருக்கிற ஹெட் எப்படி இருக்கான்னு பார்த்தா இந்த உமிமியா கையில 2 செடி வச்சுன்னு, இராகி என்னோட கத்திரிக்காவோ மெழுகு செடி எப்படி வந்துட்டு இருக்கு பாரு, இதை வச்சுன்னு நம்ம இந்த சம்மருக்கு பார்பிக்யூ பண்ணி சாப்பிடலாம், நான் சொல்றேன். இவங்க எல்லாரும் வாயை திறந்து பேன் பார்த்துட்டு இருக்காங்க. யாருடா இவனா இந்த ஃபியூரனோட டாப் மோஸ்ட் டான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 4ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. விண்ட் பிரேக்கர் அனிமையோட எபிசோட் 4 கொலிஷன் தான் பார்க்க போறோம். இவங்க எல்லாரும் வந்துட்டு உமிமியா கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வந்தா இவர் வந்துட்டு செடி பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ஆளு இப்படி இருக்காரு நம்ம ஹீரோ நினைக்க இவன் கிட்ட என்னத்தாகுது, அன்னைக்கு கிளாஸ்ல எல்லாரும் இவனோட வாய்ஸ் கேட்டு மெரில் போனாங்க, ஆனா நேர்ல இந்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அவங்க அந்த பையனை வந்துட்டு கூட்டின்னு வந்திருப்பாங்கல்ல, அவன் வந்துட்டு சொல்றான் உமிமியா கிட்ட, என்னை வந்துட்டு தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, யாரோ எங்க கடையில இருந்து ஒரு பொருளை காசு கொடுக்காத தூக்கின்னு போனாங்க, அதை எடுக்கிறதுக்கு தான் நான் வந்துட்டு அவங்களை சேஸ் பண்ணின்னு போனேன், ஆனா எனக்கே தெரியாது நான் வந்துட்டு அந்த லயன் ஹெட் டெரிட்டரியில போயிட்டேன், அப்பதான் இந்த 2 பையன்கள் வந்து என்ன காப்பாத்தினாங்க, என்ன மன்னிச்சிடுங்க உமிமியா அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லும் போது உமிமியா என்ன சொல்றானா, அதெல்லாம் பரவாயில்லப்பா விடு, நீ வந்துட்டு இந்த ஜனங்களோட விஷயத்த தான் வந்துட்டு காப்பாத்துறதுக்கு ஓடி இருக்கிற, இந்த அண்ணன் கிட்ட விட்டுடுப்பா, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி வீக்கான ஜனங்களை வந்துட்டு அடிச்சு கொள்ளுறது வந்துட்டு சரியில்லை, அதுதான் அவங்க வந்துட்டு ஸ்ட்ரென்த் கன்சிடர் பண்றாங்க. இந்த உமிமியா வந்துட்டு கோவப்படுவான்னு பார்த்தா கிட்ட வந்து என்ன சொல்றானா, சாக்குரா நீ வந்துட்டு இப்பெல்லாம் எங்க ஜனங்களை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு குட்டி தம்பி கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும், யார் இவன் இப்படி இருக்கான், இப்ப வந்துட்டு எனக்கு புரியுது ஏன் வந்துட்டு எல்லாரும் இவனை ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னு, இவன் கூட இருந்தா நம்மளுக்கு ஒரு மாதிரி சேஃபா ஃபீல் ஆகுது, நீ எல்லாம் வந்துட்டு அண்ணால அட விடுப்பா, இந்த டவுன்ல இருக்கிற எல்லாரையும் நான் வந்துட்டு என்னோட ஃபேமிலியா தான் நினைக்கிறேன். சுகிஷ்டாக்கோ லைட்டா ஸ்டமக் பர்ன் ஆகுது. பாத்தீங்கன்னா அந்த லயன் ஹெட்டோட லீடரே வந்திருக்காங்க. எல்லாரும் நான் தான் லயன் ஹெட்டோட லீடரு டொமியாமா சோஜி, நம்ம எல்லாரும் ஒரு கிளீனான ஃபைட் வச்சுக்கலாமா, இவங்க எல்லாரும் வந்துட்டு ரெடியா கீழே போறாங்க, நீங்க எல்லாரும் இங்கே இருங்கன்னு உமிமியா சொல்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் முடியாது, நம்ம இங்க ஜாயின் பண்ணதே வந்துட்டு ஃபைட் பண்றதுக்கு தான், நான் வந்துட்டு சொன்னதே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நம்ம ஹீரோ வந்துட்டு அசந்து போய் நிக்கிறான். ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வேற யாரோ மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு. இந்த லயன் ஹெட்டோட லீடர் வந்துட்டு லூஸ் மாதிரி உமிமியாவை சுத்திட்டு இருக்கான். பாருப்பா நீங்க தான் வந்துட்டு இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, இது முடிக்கிறது வந்துட்டு ஒரு ஃபைட்டா முடிச்சுக்கலாமே, நாங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணோம்னு வச்சுக்கோ, ஆனா நீ வந்த வழியில எல்லாரையும் வந்துட்டு போட்டு தள்ளிட்டு தான் வந்திருக்க, இப்போ நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒரு ஈவன் லெவல்ல தான் இருக்கோம், ஃபைட்லாம் வந்துட்டு தேவையில்ல, ஒழுங்கு மரியாதையா போயிடு. இந்த பையன் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டு உமிமியா மேலேயே வந்துட்டு கால் வைக்கிறான். உமிமியா நான் வந்துட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நீ வந்துட்டு கண்டினியூ பண்ண, டே ஏன்டா நீ வந்துட்டு அடிதடி பண்ணணும்னு இவ்வளோ வெளியில சுத்திட்டு இருக்க, நானா எனக்கு வந்துட்டு லீடர் ஆயிட்டு பிறகு ரொம்ப போரிங் ஆயிடுச்சு, ஆனா நீ வந்துட்டு லீடர் ஆயிட்ட பிறகு எப்பவுமே வந்துட்டு சந்தோஷமா சுத்திட்டு இருக்க,
எனக்கு வந்துட்டு அதுல விருப்பம் இல்ல, ஃபியூரியனை நானே வச்சுக்கிறேன், உன்னையோ சேர்த்து அதுல, அப்பதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஃபன்னா இருக்கும். அதுக்குள்ளயும் அந்த லயன் ஹெடோட கேங்கே வந்துடுறாங்க. பாஸ் நான் வந்துட்டு சொல்லிட்டே இருந்தால நீங்க வந்துட்டு ஏன் அப்படி விட்டு போனீங்க பாஸ், நீங்க வந்துட்டு இவங்களெல்லாம் அடிக்கணும்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அட்லீஸ்ட், ஏன்னா இப்போ ஆல்ரெடி இரிட்டைன் இருக்கு, இவங்களை அடிச்சா கூட இவங்களோட ஃபேஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியாதே, நம்ம அடிக்கிறதே வந்துட்டு இவங்களோட முகத்தை பாக்குறதுக்கு தானே, நீங்க எல்லாரும் இன்வால்வ்னா நம்ம எல்லாரோட ஃபைட் வச்சுக்கலாமே, யார் வர்சஸ் யாருன்னு நம்ம இப்ப டிசைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சோஜி வர்சஸ் உமிமியா, அடுத்தது இந்த பையன் வர்சஸ் சாக்குரா, இந்த பையன் வர்சஸ் இந்த பையன், நெக்ஸ்ட் கடைசியா இந்த பையன் வர்சஸ் இந்த கண்ணாடி பையன். நம்ம உமிமியா வந்துட்டு சொல்லிட்டே இருக்கா, வேணா சோஜி நீயும் நானும் மட்டும் தான் ஃபைட் பண்றோம், இவங்களெல்லாம் வந்துட்டு இன்வால்வ் பண்ணாதுன்னு. ஆனா எவனோ சொல்லியோ இந்த லயன் ஹெடோட லீடர் இருக்கிறானே மண்டல ஸ்க்ரூ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். அங்க யாரோ ஒரு சாக்கோன்ற பையன் சொல்றா, நானும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், ஹிராகிய அடிக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, சரிடா அடிச்சுக்கலாம் வாங்கன்னு இவங்க எல்லாரும் டீல வந்துட்டு அக்செப்ட் பண்றாங்க. இந்த எல்லோ கலர் தலை வச்சுன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, எப்பவுமே வந்துட்டு பயந்துட்டே இருக்கும் அப்படின்னு லயன் ஹெடோட ஆளுங்கெல்லாம் வந்துட்டு போஃபியூரினா தோக்கடிச்சிட்டா, போஃபியூரின் விண்ட் பிரேக்கர்னு ஒன்னு இருக்கவே இருக்காது. அங்க நம்ம தலை உமிமியா வரா, கொட்டோஹா உன்னோட ஹேர் ஸ்டைல் ரொம்ப கியூட்டா இருக்கே, நான் உன்கிட்ட ஒரு செடி பத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல எவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த சம்மர்ல உனக்கும் வேந்த சொல்ல நான் அனுப்பி விடுறேன். நம்ம ஹீரோக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல, உமிமியாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணு, இதுக்கு நம்ம தலை உமிமியா சொல்றா, அப்படிலாம் இல்ல பாய்ஸ், இது வந்துட்டு என்னோட தங்கச்சி. கொட்டோஹா வந்துட்டு சொல்றா, நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரே இடத்துல தான் வளர்ந்தோம், சோ இந்த டவுன்ல வந்துட்டு எல்லாரும் நாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அண்ணா தங்கச்சின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு உயிரே திருப்பி வந்த மாதிரி இருக்கு. பார்த்தா இந்த கொட்டோஹாக்கோ நம்ம ஹீரோ பையனுக்கோ சேம் ஏஜ். நம்ம ஹிராகி வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கப்போ சொல்லிட்டு இருக்கா, ஒரு வாட்டி எங்களுக்கும் லயன் ஹெட்கோ வந்துட்டு சண்டை வந்துருந்துச்சு, ஆனா அந்த சண்டை வந்துட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த லயன் ஹெட்கே வந்துட்டு டொமியாமா லீடரா வந்துட்டு இருக்கு, நிறைய விஷயம் வந்துட்டு வெளியே தெரிஞ்சிச்சு, வேணும்னே வந்துட்டு நிறைய கேங் கூட போயிட்டு ஃபைட் பண்ணதுக்கு ரெடியா இருப்பானா. இந்த மாதிரி விஷயம்ல டொமியாமாவோ டொகாமே தான் வந்துட்டு சேர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களோட டீம் மெம்பர்ஸை பத்தி வந்துட்டு அவங்க ரொம்ப ஜாஸ்தி கேர் எடுத்துப்பாங்க, சொந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி வந்துட்டு அவங்க டீம் மெம்பர்ஸா பாத்துப்பாங்க. ஆனா இப்போ வந்துட்டு என்ன ஆச்சுன்னு தெரியல, மேபி டொமியாமால தான் இருக்கோம். நம்ம ஹீரோ வந்துட்டு ஏன்னு கேட்க, நாளைக்கு நம்ம வந்துட்டு பாத்துப்போம் பேசும்போது, நம்ம பேசுறோமா நம்ம வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு தானே போயிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம தலை உமிமியா வந்துட்டு சொல்றான், சாக்குரா எப்பவுமே வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, சண்டை போடுறது வந்துட்டு பேச்சுவார்த்தை மாதிரி, ஆனா அடிதடி வந்துட்டு மொழி மாதிரி. சரிப்பா நாளைக்கு வந்துட்டு எல்லாரும் மீட் பண்ணலாம், மறக்காம வந்துருங்க, பாய் கொட்டோஹா நான் திருப்பியும் வரேன். இந்த பையனை வந்துட்டு சேவ் பண்ணிருப்பாங்கல்ல, இவனும் வந்துட்டு தேங்க் பண்றா, நாளைக்கு கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஜெயிச்சுட்டு வருவீங்க. இவங்க எல்லாரும் வந்துட்டு சிரிச்சுட்டே சொல்றாங்க, சரி சரி இந்த அண்ணா கிட்ட விட்டுரு நான் பாத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டே இவங்க எல்லாரும் லயன்ஸ் ஹெடோட ஏரியாவுல போயிட்டு இருக்காங்க. என்னவோ தெரியல, என்ன மாயமோ புரியல, இந்த வாட்டி நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிருவோம் தான் நினைக்கிறேன். உமிமியா வெல்கம் ப்ரோ, ஸ்டார்ட் பண்ணலாமா? இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 5ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. விண்ட் பிரேக்கரோட எபிசோட் 5 A Kind Man தான் பார்க்க போறோம். நம்ம லயன் ஹெட் கேங்கோ போஃபியூரினோட கேங்குக்கும் வந்துட்டு சண்டை வரப்போகுது. சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு நம்ம லயனோட லீடர் சொல்ல இவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. போற வழி எல்லா சைட்லயும் பாத்தீங்கன்னா பார் தான் இருக்கு. இதுக்காகவே இந்த ஏரியா வந்துட்டு பிகெஸ்ட் பார் டிஸ்ட்ரிக்ட். ஆமா நீ வந்துட்டு ஏன் வந்துருக்கீங்க கூட? நானா என்னால ஃபைட் பண்ண முடியாது, உங்களெல்லாம் என்னால ப்ரொடெக்ட் பண்ண முடியாது, ஆனா என்னைய நான் இந்த வாட்டி ப்ரொடெக்ட் பண்ணலான்ங்கிறேன், உங்ககிட்ட என்ன கத்துக்கலாம் தான் லயன் ஹெட்டோட பேஸ் உள்ள கூட்டின்னு போறாங்க. இந்த எல்லோ கலர் தலை வச்சுன்னு ஒரு பையன் இருப்பால, இவன் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோம் இவனுக்கு. இந்த லயன் ஹெட்டோட பேஸ் இருக்குல்ல, இது ஆக்சுவலா வந்துட்டு ஒரு தேட்டரு ஒரியன்னு சொல்லிட்டு, ஆனா அதை இப்ப வந்துட்டு ஷார்ட்டா ஒரின்னு வச்சுக்கிறாங்க. மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஜாமா. சரி உள்ள போலாமா அப்படின்னு டோர் தந்தா இந்த லயன் ஹெட்டோட எல்லா டானுங்களும் வந்துட்டு தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னாவோ ஷோவை பார்த்துட்டு இருக்க மாதிரி, ஆனா அது ஷோ இல்ல, அது வந்துட்டு ஃபைட்டிங் கான்டெஸ்ட். பாருங்கப்பா இந்த சண்டை வந்துட்டு எனக்கோ டொமியாமாக்கோ இருக்கிறது தான். நீங்க எல்லாரும் வந்துட்டு ஃபைட் பண்ணி தோத்தாலோ ஜெயிச்சாலோ அதுல வந்துட்டு பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, சோ ஈஸியா எடுத்துட்டு போங்க. சரி நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போறேன், அந்த நிறைய முடி வச்சுக்கிறானே அவனை கூப்பிடுங்க. சுகிஷ்டாவோ போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு சொல்லிடுறான், பாரா நீயோ நானும் வந்துட்டு இன்னும் நம்ம கண்ணுக்கு வந்துட்டு தீக்கல, ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோ, நீ வந்துட்டு தோத்துட்டு வந்தேன்னு பாத்துக்கோ, நான் உன் கூட வந்துட்டு ஃபைட்டே பண்ண மாட்டேன், அதோட பெரிய அசிங்கம் இல்ல. ஹரிமா வர்சஸ் சுகிஷ்டா. ஹரிமா பாத்தீங்கன்னா ஒரு பஞ்ச்லயே வந்துட்டு ஜனங்களோட ரிப்ஸே வந்துட்டு வச்சிருக்கான். சுகிஷ்டாவும் அப்படித்தாப்பா இல்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு சேம் இல்ல. இந்த ஹரிமா பையன் இருக்கால, இவன் வந்துட்டு சுகிஷ்டாவை கடுப்பேத்துறதுக்கு, அதாவது அவனோட சாஃப்ட் ஸ்பாட்டை வந்துட்டு டச் பண்றதுக்கு என்ன சொல்றானா, உமிமியா என்னப்பா அப்படின்னு சொன்ன உடனே சுகிஷ்டாக்கு வந்துட்டு கோவம் ஏறுது. அதுலயே வந்துட்டு அவன் டிஸ்ட்ராக்ட் ஆயிடுறான். அப்பவே வந்துட்டு ஒரே பஞ்ச் கொடுக்குறா ஹரிமா சுகிஷ்டாக்கு. டேய் உமிமியா வந்துட்டு உனக்கு உமிமியா இல்ல, உமிமியா சார்ன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகிஷ்டா அப்படியே அரிமாவை கீழே போட்டு சாத்துறான். ஒரே ஒரு பஞ்சுக்கே அரிமா வந்துட்டு கீழே விழுந்துடுறான். இந்த டொமிமியா என்னன்னா சந்தோஷமா கிளாப் பண்ணிட்டு இருக்கான். என்னடா உன் பேரு, நெக்ஸ்ட் என்ன ஃபைட் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் பாஸ், இந்த மாதிரிலாம் நீங்க அட்டகாசம் பண்ணக்கூடாது பாஸ், செம்மையா பண்ண சுகிஷ்டா. சரி நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபைட் பண்ணறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறத வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்க. இறக்கமே இல்லாத அவனோட சொந்த ஆளுங்களே வந்துட்டு கால் வைக்கிற ஸ்லிப்பருக்கு சம மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். சரி
அடுத்தது வந்துட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ஒத்த கண்ணு சாக்கோதா போயிட்டு இருக்கான். ஏ கியூட்டி வா ஃபைட் பண்ணலாம். சாக்குரா உனக்கு வந்துட்டு ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி நீ சொன்ன டான்கே வந்துட்டு நான் டாப் டான் ஆவேன்னு. ஆனா இது ஒன்று புரிஞ்சுக்கோ, நான் வந்துட்டு உன்னை ஆக விட மாட்டேன். நீ தான் வந்துட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன். உன்னோட நான் வந்துட்டு ஜாஸ்தி ஒர்க் ஹார்ட் பண்ணுவேன். பாத்துனேரு. கனுமா வர்சஸ் சோ. இவன் தான் இந்த ஹோல் குரூப்லயே வந்துட்டு ரொம்ப கைண்டான மனுஷன். வாய் ஓபன் பண்ணா வெறும் நல்ல வார்த்தை தான் வரும், அதோட கொஞ்சம் ஸ்மைல் கூட. ஆனா இவன் என்ன கிழிச்சிடுவான்னு இவங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இந்த கனுமா இருக்கால, இவன் வந்துட்டு அரிமாவோட ஃப்ரெண்டு தான். என் ஃப்ரெண்டே வந்துட்டு அடிச்சிட்டீங்கல்ல, இன்னும் நான் வந்துட்டு சும்மா விட மாட்டேன். என்னப்பா சின்ன பசங்க மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் அட்லீஸ்ட் வளர்ந்த பையன் மாதிரி ஃபைட் பண்ணு. நம்ம சுவா இருக்கால, இவன் வந்துட்டு செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். சொல்ல போனா இவன் வந்துட்டு ஃபைட்டே பண்ணிட்டு இல்ல, வெறும் இந்த சைட்ல அந்த சைட்ல இருந்து இந்த கானுமாவை வந்துட்டு விட வச்சிட்டு இருக்கான். இங்க இருக்கிற எல்லா லயன் ஹெட் ஆளுங்களும் வந்துட்டு கானுமாவை ரொம்ப கிண்டல் பண்றாங்க. டே எங்களை வந்துட்டு அசிங்கப்படுத்தாதடா எல்லாரும் முன்னாடியோ. நம்ம ஹீரோ பையன் வந்துட்டு கரெக்டா சொல்றான், இந்த பையன் இருக்கானே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு இவன் கைண்டுல அந்த வேற பையனை அச்சின் கூட இல்ல அவன் அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். இந்த லயன் ஹெட் பையன் குத்த வர முதலாம் நம்ம சுவா வந்துட்டு ஒண்ணுமே பண்ணறதுல ஒத்த கையில வந்துட்டு இங்க அங்கன்னு புஷ்ஷா பண்ணிட்டு இருக்கான். பாடியை ஸ்லைட்டா அசிக்க கூட மாட்டேன்னு இருக்கா ஃபைட் பண்ணும் போது. பார்த்தா நம்ம லயனரோட லீடர் வந்துட்டு பத்து தூங்கிட்டு இருக்காரு, உறங்கி உந்துட்டு இருக்காரு கீழே. அவன் பக்கத்துல இருக்கிற டொகாமேவை பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு ஒரு பையன் இந்த போஃபியூரின் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருப்பால, அவனே வந்துட்டு அடிச்சு கொண்டிருப்பான். அந்த அசிங்கம் வந்துட்டு தாங்க முடியாத இப்போ அடி வாங்கிட்டு இருக்கால, இவன் கூட பாத்தீங்கன்னா அந்த வேற பையனை கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அடி வாங்கும் போது. ஆனா இப்போ வந்துட்டு அவன் அதே சூழ்நிலையில தான் இருக்கான். நம்ம சூவா வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு நெஞ்சின்கிறது நான் வெளியே சொல்லிட்டான். அன்னைக்கு ஒரு பையனை வந்துட்டு உங்க பாஸ் அடிச்சாருல, அந்த பையனோட சூழ்நிலை தான் இப்போ உனக்கு வந்திருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல. இப்போ நீ வந்துட்டு உட்காந்து யோசிச்சுங்கிறது நான் நிஜமாக்கிட்டா. இந்த டொகாமே வந்துட்டு சொல்லிட்டு இருக்கா, டே நீ வந்துட்டு அங்க இருந்து போதோ கீழே இருங்க, எங்களை எல்லாரையும் வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற. ஆக்சுவலா நீ வந்துட்டு எங்களை அசிங்கப்படுத்தினே இல்ல, நீ எங்களோட டீம்லயே இல்லையே. இப்போ ஒரு பெரிய மனுஷன் ஆவறது வந்துட்டு அவங்க மத்தவங்களை எப்படி பாத்துக்கிறாங்க அந்த செயல்ல தான் இருக்கு. ஸ்ட்ரென்த்ல எல்லாம் வந்துட்டு ஒன்னும் இல்ல. நெக்ஸ்ட் இவங்க கேங்ல நிறைய பேர் ஃபைட் பண்ணமா இருக்கு. நான் வந்துட்டு வெயிட் பண்ணி இருக்கிறது உமிமியா வர்சஸ் ஜோஜி, அப்புறம் நம்ம ஹீரோ பையன் சாக்குரா வர்சஸ் டொகாமே. பிளேலிஸ்டோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 6ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம விண்ட் பிரேக்கர் அனிமையோட எபிசோட் 6 சேசிங் இஸ் பேக் தான் பார்க்க போறோம். சுவா வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. எந்த மாதிரி வந்துட்டு ஃபைட்டிங் ஸ்கில் இது கும்ஃபுவா? ஆக்சுவலா எனக்கே வந்துட்டு தெரியல. எங்க மென்டர் வந்துட்டு எல்லாமே மிக்ஸ் மேட்ச் பண்ணி தான் கத்துக்குத்தாரு. என் கூட எல்லாம் வந்துட்டு நீ ஃபைட் பண்ணும் போது நிஜமா வந்துட்டு ஃபைட் பண்ணும், இந்த மாதிரி போலி ஃபைட் பண்ணிட்டு வந்தேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. இந்த அரிமாவை வந்துட்டு கனுமா புல் பண்ணிட்டு எடுத்துன்னு வந்துடுறா சைட்ல. அரிமா நம்ம கதை வந்துட்டு இதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது ஹிராகியோ சாக்கோவை தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாக்கோ பையன் வந்துட்டு இருப்பால, இவன் வந்துட்டு ரொம்ப சைலண்ட். இவன் மண்டக்குள்ள என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. சாக்கோ உன்னை பார்த்து ரொம்ப நாள் நிறைய வளர்ந்துட்டு நினைக்கிறேன். இப்போ நீ லயன் ஹெட்ஸ்ல இருக்கிறல, நான் தான் வந்துட்டு கண்டிப்பா ஜெயிப்ப. சாக்கோவோ ஹிராகியோ செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஜெயிப்பியா? எப்பவுமே நீ வந்துட்டு இந்த மாதிரி தான் யோசிச்சிருக்க. என்னை பத்தி நீ பெருசா வந்துட்டு யோசிச்சே இல்ல. உன்னை பார்த்தாலே வந்துட்டு எனக்கு வெறுப்பா இருக்கு. நான் வந்துட்டு நீ பார்த்த பழைய சாக்கோ இல்ல, அத்தை நான் வந்துட்டு உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இந்த சாக்கோ ஒரு கிக்கோ வந்துட்டு இடி மாதிரி இருக்கு. அத்த மொத்தத்தையோ ஹிராகி வாங்கிட்டு செம்மையா ஃபைட் பண்றா. இந்த லயன் ஹெட் கேங்ல சாக்கோ வந்துட்டு ஒன் ஆஃப் த லீடிங் மெம்பர்ஸ். ஆனாலும் இவன் செம்மையா ஃபைட் பண்றான்னு எனக்கு தெரியவே இல்லையே. பையன் ஜாஸ்தி பேச மாட்டான், எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரே வார்த்தை தான். மோஸ்ட்லி எல்லா டைமும் வந்துட்டு இந்த ஹிராகி பத்தியே நினைச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேக் ஸ்டோரி காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஹிராகி தான் வந்துட்டு சாக்கோக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கா. இந்த பர்டிகுலர் சீன்ல வந்துட்டு சாக்கோ எட்டி ஒரே ஒதிப்பா பாருங்க ஹிராகிய. செம்மையா இருக்கும் அந்த சீன் பாக்குறதுக்கு. எல்லாரும் வந்துட்டு ஹிராகியோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சுக்கிறாங்க. சாக்கோ சொல்றா, நீ வந்துட்டு சேமா தான் இருக்க, சேஞ்ச் ஆகல, அதே மாதிரி வீக்கா தான் இருக்க. நீ இந்த மாதிரி ஜனங்க கூட சேருறதால இந்த மாதிரி தான் ஆவ. இத கேட்டு நம்ம ஹீரோ பையனுக்கு தாங்க முடியல. ஹிராகிய வந்துட்டு சொல்றா, ஏ உனக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் புத்தி இருக்கா? எங்களை எல்லாரையும் வந்துட்டு கேவல பத்திட்டு இருக்கா உன்னால இருந்தவன். அப்பப்போ டேப்லெட்ஸ் போட்டுக்கிறதானே உன்னோட, அதுக்கு தான் உன்னோட வயிறு மாதிரியே நீயும் வீக்கா இருக்க. எல்லாரும் காமா இருங்க. ஹிராகி இருக்கானே, அவ வந்துட்டு எங்களோட டீம்ல ஒரு தேவாவோட ஹெட். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே ஹிராகி வந்துட்டு அங்கத்துல இருந்து ஏச்சுக்கிறா. பா செம்மையான அடி, இந்த மாதிரி நான் வாங்குந்தே இல்ல என் வாழ்க்கையில. ஆரம்பிக்கலாமா? இந்த ஸ்குவாடோட கடவுள் பாத்தீங்கன்னா வாரியர் காட், அதாவது ஃபைட்டிங் கடவுள். இங்க வந்துட்டு நம்ம குட்டி பையன் சாக்கோவை தான் வந்துட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு சைட்ல சாக்கோ ஹிராகியோ செம்மையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு வாயை பொழந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஃபைட் நம்ம இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. மேபி இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு ஒருத்தர் நிஜமாவே பிடிக்காத இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இந்த மாதிரி ஃபைட்டிங் செம்மையா இருக்கு. பார்த்தா நம்ம குட்டியான சாக்கோவை வந்துட்டு ஹிராகி தான் வந்து காப்பாத்திருப்பான். ஏய் குட்டி பையன், நீ வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி கத்துக்கணும் வாழ்க்கையில, இந்த மாதிரி அடி வாங்கிட்டு இருக்க கூடாது. இந்த சாக்கோ வந்துட்டு ஹிராகி கிட்ட கேட்டிருப்பா, ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு ஃபைட்டிங் கத்து கொடுங்க. இந்த மாதிரி தான் வந்துட்டு ஹிராகி சாக்கோக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துருப்பா. ஹிராகிக்கு தெரியாதவே அவன் பின்னாடி வந்துட்டு ஒரு கேங்கே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது அவனை இன்ஸ்பிரேஷனா
வச்சுன்னு. அதால தான் சாக்கோக்கு வந்துட்டு ஹிராகியா பார்த்தாலே ஒரு தனி ரெஸ்பெக்ட். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். ஹிராகி வந்துட்டு ஃபியூரின்ல ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி சாக்கோ வந்துட்டு பேசிட்டு இருப்பான். ஹிராகி உனக்கு வந்துட்டு ஃபியூரின்ல கிச்சிச்சுல செம்ம, அங்க இருக்கிற டாப் டான் நீ கூடிய சீக்கிரம் ஆவன்னு எனக்கு தெரியும். எல்லாருக்கும் முன்னாடி நீ நிக்கணும், அதுதான் எனக்கும் விருப்பம். அதுக்கு நான் வந்துட்டு எதனாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஃபியூரினுக்கு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்ங்கிறேன். சாக்கோ நீ வந்துட்டு என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் டைம்ல இருந்து. நான் வந்துட்டு ஃபியூரின்ல டாப் டான் ஆகணும்லாம் ஆசை இல்லை. உமிமியான்ற அப்படின்ற ஒரு டான் கீழே தான் வந்துட்டு நான் ஒர்க் பண்றேன். நீ என்ன வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷனா வச்சுக்க கூடாது. ஏன்னா நான் வந்துட்டு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வந்துட்டு மீட் பண்ண மாட்டேன். உனக்காகவே நீ வந்துட்டு ஒரு புது கோல் ட்ரை பண்ணு. அப்பதான் வந்துட்டு நம்ம லயன் ஹெட் டீம் சாக்கோவை பார்த்திருக்கோம். வேந்தா எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்கோ. அதுக்கு தான் இவன் இந்த டீம்ல ஜாயின் பண்ணிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்டு ஹிராகியா அடிக்கணும்னே வந்துட்டு ஒரு குறிக்கோளா வச்சுட்டு இருப்பான். உன்ன மாதிரி நான் இவ்வளவு வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிலாம் இருந்தில்ல. எப்பவுமே வந்துட்டு நான் எப்படி ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு முயற்சி தான் எடுத்திருக்கேன். இப்போ என்னால வந்துட்டு உன்கிட்ட தோக்க முடியாது. நீயே வந்துட்டு வேற எவனும் கீழே தான் இருக்க. அதுவே வந்துட்டு ரொம்ப பெரிய அசிங்கமான விஷயம் எனக்கு. உன்கிட்ட எல்லாம் வந்துட்டு என்னால தோக்கவே முடியாது. சாக்கோ என்ன மச்சிடு, நான் வந்துட்டு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை எப்பவுமே மீட் பண்ண மாட்டேன். இப்படி சொல்லிட்டு ஹிராகி வந்துட்டு சாக்கோவை வயிறுலே ஒரே குத்து. எனக்கு தெரியும் ஹிராகி, நீ வந்துட்டு என்ன ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக தான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன்னு. ஆனா உன்னை தவிர எனக்கு வேற ஏதோ கோலே இல்ல. நீ வந்துட்டு யாரு கீழே வேலை செய்யறன்ற கவலை இல்ல எனக்கு. எனக்கு வந்துட்டு ஒரே விஷயத்தா வேணுமாச்சு. உன் வாயில இருந்து என்கிட்ட சொல்லுறது என்னை வந்துட்டு நீ ஃபாலோ பண்ணனு. ஹிராகி நான் உன்னை வந்துட்டு எப்பவுமே தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். நீ வந்துட்டு மேல இருக்க வேண்டிய ஆளு. உனக்காகவே உன் பக்கத்துலயே வந்துட்டு நான் இருப்பேன். எல்லாரும் அசந்து போய் நிக்கிறாங்க. ஏன்னா சாக்கோ வந்துட்டு தோத்துட்டா. யாருன்னா ஒருத்தர் ஸ்டேஜ் மேல போயிட்டு அவனை தூக்கி போடுங்க கீழே, அதுக்கெல்லாம் தேவையில்ல நானே பாத்துக்கிறேன்னு ஹிராகி சாக்கோ வந்துட்டு கீழே கொண்டு வரா. நீ வந்துட்டு அவன்கிட்ட அவ்வளோ ஜென்டலா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் அவனோட ஜாக்கெட்டை வந்துட்டு இழுக்க வரா. யாருன்னா வந்துட்டு இவங்க மெம்பர்ல வந்துட்டு தோத்துட்டாங்கன்னா இவன் வந்துட்டு அவங்களோட ஜாக்கெட் எடுத்துப்பான். பிளஸ் அவங்கள வந்துட்டு அந்த டீம்ல இருக்க விடாத பண்ணிடுவான். ஹிராகிக்கு வந்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்ப கோவாகுது. மேட்ச் ஆயிட்டு பிறகு நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கோ. மேட்ச்ல நீங்க வந்துட்டு தோக்குவீங்களா ஜெயிக்குவீங்களாங்களே உங்களுக்கே தெரியாது. இந்த மாதிரி பண்ணுறதால உங்க டீம் வந்துட்டு ஒன்னும் ஸ்ட்ராங் ஆயிடாது. செமையா ஃபைட் பண்ண ஹிராகி வந்துட்டு உமிமியா கிட்ட கேக்குறான், அவ யாரு என்ன எங்க 2 பேருக்குள்ள என்னாச்சுன்னு எல்லாம் கேட்க மாட்டீங்களா? உமிமியா வந்துட்டு அதுக்கு சொல்றா, நான் கேட்கணும்னு அவசியம் இல்ல, உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்பவே வந்துட்டு என்கிட்ட சொல்லலாம், அப்ப நான் கண்டிப்பா கேட்பேன். எனக்கு தெரிஞ்சு அடுத்தது நம்ம ஹீரோ சாக்குராவோ வர்சஸ் டொகாமே இதோட ஃபைட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 7ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.